அருமையான மகனே, அருமையான மகளே, மற்றவர்கள் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிறார்கள் என்பதை குறித்த ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டியது அவசியம்தான். ஆனால் எப்பொழுதுமே நீ மற்றவர்களை குறித்தே சோதித்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார், உன்னை நீ சோதித்துப்பார் என்று சொல்லுகிறார். நாம் நம்மை நிதானித்து பார்ப்போம். நாம் கர்த்தருக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்கிறோமா? கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நாம் செய்கிறோமா? நாம் பார்க்கிறது, நாம் பேசுகிறது, நாம் பழகுகிற நபர்கள், இவைகளெல்லாம் கர்த்தருக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா என்பதை கர்த்தருடைய வார்த்தையின் துணை கொண்டு நம்மை நாமே சோதித்து பார்க்க ஆரம்பிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசனத்தில் அந்த வார்த்தையில் நம்மை நிதானித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உணர்த்தி காட்டுவார். அருமையான மகனே, அருமையான மகளே, கர்த்தருடைய நாள் மிக சமீபமாக இருக்கிறது. அதனால் நாம் நம்மை சோதித்து பார்த்து நம்மை சீர்படுத்தி கொள்வோம். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாவோம், அநேகரை ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.